சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல ஹவாங்கராங் கமிஷன் கிளான் காட்ஸோட நேம் டேக்லாம் இப்போ கழண்டி விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு? ஹவாங்கரா கிளான் வந்து இப்போ தோத்துட்டு இருக்கா? இப்படியே போனா பிரேக் இன் கிளான் முன்னேறிடுமே. டேமிட், அது நடக்க நம்ம விடக்கூடாது அப்படின்னு கோலன் குரூப்ல இருக்க ஆளுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் ஹுவாசெட்ல இருக்க ஆளுங்களும் அந்த ஹவாங்கரா கிளான் பாஸ்டர்ஸால ஹாஜு கமிஷன் கிளான் கிட்ட இருந்தும் குயின் ஹுவா கமிஷன் கிளான் கிட்ட இருந்தும் நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து இப்போ காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான். அதுக்கு இன்னொருத்தனும் இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு அவனும் இப்போ என்ன சொன்னா என்ன பண்றதா, நம்மளோட ஃபுல் பவர்ல நம்ம இப்ப அட்டாக்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இப்ப அட்டாக்ல இறங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் கோலன் குரூப்பும் இனி நம்ம எந்த கமிஷன் கிளானையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாருமே பிரேக்கிங் கமிஷன் கிளான் கேம்ப் நோக்கி போங்க, அவங்களோட டிஃபென்ஸை எப்படியாவது உடைங்க அப்படின்னு கோலன் குரூப்பும் ஹவாங்கர கிளானும் 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோட கிளானோட டிஃபென்ஸ் உடைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தொடர்ந்து முன்னேறுங்க, எல்லாரும் தொடர்ந்து அவங்கள பின்னுக்கு தள்ளுங்க அப்படின்னு சொன்ன முட்டாளுகளா, அவங்க கிட்ட தோக்குற எந்த பாஸ்டர்டா இருந்தாலும் அவனோட தலையை நான் விட்டி கிடைச்சிடுவேன், அதனால அந்த நாசமா போனவங்களை இந்த நொடியே ஊழிச்சு கட்டுங்கடா அப்படின்னு அவனும் கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க டிஃபென்ஸ்ல இருக்கவங்களும் அவங்களாலையும் ஒண்ணும் முடியல, அவங்களும் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை தாங்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோலன் குரூப் அதுக்கப்புறம் மவுண்ட் வாசெட் இவங்களோட வருகையால இது வந்து ரொம்ப மோசமாகிட்டு போகுது, இதே மாதிரி போயிட்டு இருந்தா அப்படின்னு இவங்க நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்களோட ஒரு பக்கம் டிஃபென்ஸ் வந்து பிரேக் ஆயிடுது. அதை பார்த்து அட்டாக் பண்ண வந்தவங்களும் இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு, இவங்களோட ஒரு பக்கம் டிஃபென்ஸ் வந்து உடைஞ்சிடுச்சு, ஆல் ஆஃப் யூ சார்ஜ் அப்படின்னு சொல்லி இவங்களும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வந்த உடனே பல பேரை, அவங்க கண்ணுல படுற பல பேரை அவங்க கொல்றாங்க, நெஞ்சில குத்தி கொல்றாங்க, கத்தியால வெட்டி கொல்றாங்க, இந்த மாதிரி அவங்களோட கண்ணுல படுற ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களும் இந்த ஃபார்மேஷன் இப்போ பிரேக் ஆக போகுது, எல்லாருமே கொஞ்சம் பார்த்து இருங்க, நம்ம இவங்களை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஃபைனலி இப்போ நம்ம டர்ன் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஆளுங்க எல்லாருமே அட்டாக்கிங்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டான்ஹர் இன்னும் அவங்களோட குணாயை மட்டுமே வச்சு பல பேரை கொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் 2வும் அவரோட விசிறியை மட்டுமே வச்சு எல்லாரையும் விசிறாரு. அதுக்கப்புறம் மார்லுக்கும் அவனோட பெரிய பாடியை வச்சு எல்லாரையும் நிசுக்கிறான். அதுக்கப்புறம் போ அண்ட் டேரோ தாத்தாவும் அவரோட ஏரை விட்டு எல்லாரையும் சாகடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் க்ளவுட் ஃபேக்ஷன் லீடர் டூஜி வூன் அவரோட 18 ஷாட்ஸ் ஆஃப் விண்ட் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொல்றாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு போகிறவங்கள அவரோட சோடை வச்சு கொள்றாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து அங்கேருந்து எல்லாருமே ரெட்ரீட் அவங்க பின்வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து டூஎக்சிலும் என்ன நடக்குது, ஹவாங் ராக்லான், மவுண்ட் வாசெட், கோலன் குரூப் இவங்க எல்லாரையும் அவங்க 5 பேரே சமாளிக்கிறாங்க, இதனால அவங்களால யூஜின் ஒன்று பக்கத்தில் கூட போக முடியல அப்படின்னு டூஎக்சிலும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நல்லது, இப்போ நான் தயாராகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொடகு போடுறான். சொடகு போட்ட உடனே ஷேடோ ஸ்டெல்த் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆக்டிவ் ஆகுது. இந்த ஷேடோ ஸ்டெல்த்னா என்னன்னா, நம்ம ஹீரோவால் இந்த ஸ்கில் மூலிமா ஒரு ஷேடோவாகவே மாற முடியும். இந்த ஸ்கில் வந்து அவனோட ப்ரெசன்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஹைட் பண்ணும். அதுக்கப்புறம் இதனால் அவனோட மூமெண்ட் ஸ்பீடு வந்து அதிகரிக்குமா அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஷேடோவாக மாறி அந்த காட்ஸும் கிட்டே இருக்க நேம் டேக்கெல்லாம் கைட்டி விடுறான், அதாவது அறுக்கிறான். அதுவும் பயங்கரமான ஸ்பீடில் எல்லா நேம் டேக்கையும் அறுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து அவனுங்களும் டேமிட், அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், ஐட்டம்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக சீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ ரணக்கொடூரமாக எல்லாரையும் கதற விட்டுன்னு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். என்னன்னா நம்ம ஹீரோ நோக்கி ஒரு அட்டாக் வந்துட்டு இருக்கு. அந்த அட்டாக்லேருந்து நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அட்டாக் பண்ணது எவனு பார்க்கும்போது அந்த அட்டாக் பண்ணவனே யூஜின் வூன் ஆஃப் பிரேக் அண்ட் கமிஷன் கிளான். இந்த வயசுலயே லீடர் ஆயிட்டியா, இந்த மார்ஷியல் வேல்டோட ஃபியூச்சர் ரொம்ப பிளாக்கா இருக்கு அப்படின்னு இவனும் சொல்றான். இவன் யாருன்னா மவுண்ட் வாசெட்டோட ஒரு மாஸ்டர், இவன் பேர் என்னன்னா மாஸ்டர் சுங்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, இத்தோட பிளே டைம் முடிஞ்சிச்சு, நீ இப்பயே என்னோட காலுக்கு அடியில முட்டி போட்டனா உன்னோட கை ரெண்டையும் வெட்டி உன்னோட கீ சென்டரை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணி உன்னோட திமிரை கண்டுக்காம நான் விட்டுடுறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் யார் இந்த தேப்பையன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்களாம் நம்ம எங்கன்னா சந்திச்சிருக்கோம், இந்த பாஸ்டடி உன்னோட இடம் எதுன்னு தெரியாம ஏன் இப்படி அட்டுணிய பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ தெரியுது, உங்க மாஸ்டர் வெக்கப்பட்டுட்டு எதுவும் சொல்லாம இருந்திருப்பான். இதெல்லாம் படிக்கும்போது நான் வயிறு வலிக்கு சிரிச்சேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், சிரிச்சேன். அதுக்கப்புறம் சுங்கானும் ஏய் இன்னும் உளறிட்டு இருக்க, வேற என்னவா இருக்க முடியும், உன்னோட டிசபிள் பிரதர் என்கிட்ட முத்துன்னு படுமோசமா அடி வாங்கினானே அதான். அதை கேட்டவனும் ஏன் உன்னோட வாயை மூட மாட்ற, நீ ஒரு ஜேஜியாங்கோட நேம்லெஸ் ஃபெல்ப், அப்படி இருக்கிறப்போ அன்ஹுயோட கிரேட்டஸ்ட் செட்டை அசிங்கப்படுத்துறதுக்கு கேலிப்படுத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அன்ஹுயோட கிரேட்டஸ்டா,
அது நேங்காங் கிளான் இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்ட இவனும், நீ 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 வந்து ஒரு கொடிய தந்திரமான பாஸ்டர்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். உன்னோட நாக்கை வெட்டி நாய்க்கு தான்டா போட போறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், சரி அப்படின்னா நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வாங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்க மொத்த பேருமே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் நம்ம ஹீரோ சும்மா நடந்தே தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் மாஸ்டர் சுங்கானும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அவரோட சோர்ட்ல பவர் எல்லாம் கேதர் பண்ணி நம்ம ஹீரோவை கரெக்டா அட்டாக் பண்ண போற நேரத்துல அங்க வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அதை கேட்ட பார்த்து அங்க இருந்தவங்களும், "ஆ, அது என்ன? அது வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தெரியுது. அங்கதானே மாஸ்டர் சுங்கோனும் போயிருந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இதை கேட்ட டூஎக் சில்லும், "ஃபைனலி மாஸ்டர் சுங்கோன். ஆமா, அதுதான் மாஸ்டர் சுங்கோன் அந்த பாஸ்டர்ட கொன்னுட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரு தான் கீழே விழுந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் அவரும், எப்படி இது எப்படி? நிச்சயமா நிச்சயமா என்னோட அட்டாக் அவன் மேல லேண்ட் ஆச்சு. யார் இந்த பாஸ்டர்ட்? எக்ஸாக்டா யார் தான் இவன்? அன்ஹுகியோட கிரேட்டஸ்ட் செட்டை சிங்கிள் ஸ்ட்ரைக்ல டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு இவரும் நினைச்சிட்டு வெளியே, யூ டிமானிக் பாஸ்டர்ட், நீ என்ன தந்திரம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது மறுபடியும் நடக்காது. அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோவும் அப்ப என்ன நினைக்கிறான்னா, இந்த 12 Sword of Thunder Cloud அது வந்து இப்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு. என்ன ஒரு நம்ப முடியாத அழிவுத்தன்மை. இதுக்காக போன 1 மாசமா ட்ரைனிங் எடுத்தது ஒருத்தர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்கும்போது சுங்கோனும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறானா, நான் இதை ஒரு உண்மையான போர்ல பயன்படுத்த முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்கும்போது சுங்கோனும் நம்ம ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்ண வராரு. அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ திரும்பவும் பிளாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப பயங்கரமாவே இருக்கு. அதை பிளாக் பண்ணதை பார்த்து சுங்கோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட 12 Sword of Thunder Cloud சும்மா லேசா யூஸ் பண்ணி அவரோட ஷோல்டர்ல ஒரு ஸ்கிராட்சை போட்டுறான். அதை பார்த்து அவரும், யூ பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், நான் டெஃபினட்டா உங்களோட தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதை கேட்ட அவரும், அன்ஹுயோட கிரேட்டஸ்ட் செட்டோட நேம் வந்து ரைஸ் ஆகட்டும் அப்படின்னு அவரோட கடைசி வார்த்தையை சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவும் 12 Sword of Thunder Cloud 5th ஃபார்ம் தண்டர் லைட் ஃப்ளோ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் வந்து டைரக்டா போயிட்டு சுங்கோனை அட்டாக் பண்ணுது. ஆனா நமக்கு வந்து அதை இப்போ காமிக்கல. இப்போ நம்மளோட கேல் தண்டர் மவுண்டன் கிங் அவர் என்ன சொல்றாருன்னா, ஓ, எவ்வளோ அற்புதமா இருக்கு. ஒரே ஒரு அட்டாக்ல அவனுக்கு முன்னாடி இருந்த அவனோட எதிரியை மட்டும் தோக்கடிச்சது இல்லாம ஒட்டுமொத்த ஹவாங்கரா கமிஷன் கிளானியே முடிச்சு விட்டான். இதை என்னோட தம்பி கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட கையை பார்த்து, என்னோட பாதி பலத்தை வச்சு என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நரகத்தையே உருவாக்கிட்டேன். மிடில் இருந்த இந்த 4 ஃபார்ம்ஸே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தா ஃபைனலா இருக்க அந்த 4 ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பபாய். இந்த சாப்டரில் புரியாத விஷயம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.